Hello friends, welcome to my RX Tamil channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சுக்ராஃபில் ஓ சிரப் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் ஃப்ரீ காம்பினேஷன் ஆஃப் மெடிசின். அசிடிட்டி, ஸ்டொமக் கல்சர் மற்றும் ஹார்ட் பேர்னை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் சிம்டம்ஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்டொமக் பெயின் அல்லது இரிட்டேஷன்ஸ்லாம் ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக்கில் எக்ஸசிவ் ஆசிட்ஸ்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் ஈஸியாக கேஸ் பேசேஜ் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த சுக்ராஃபில் ஓ சிரப்பை சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour இல்லை 2 hourக்கு முன்னாடி நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். இந்த சிரப்பை எடுத்துகிட்டு இருக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ்னு ஏதாவது தெரிஞ்சால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். மேலும் முக்கியமாக ஹாட் டீ, காஃபி, ஸ்பைசியான ஃபுட்டு இதெல்லாம் நம்ம எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மேலும் லிவர் டிசீசஸ், ப்ரெக்னென்சி அண்டு பிரஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மெடிசன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த சுக்ரால்ஃபிலோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சுக்ரால்ஃபேட் மற்றும் ஆக்சிடெகைன். சுக்ரால்ஃபேட் பார்த்தீங்கன்னா மெயினாக அல்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் ஆக்சிடெகைன் பார்த்தீங்கன்னா அந்த அல்சர்னால் ஏற்படுற பெயினை ட்ரீட் பண்ணுறதுக்கு அல்லது ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஆன்டாசிட் மெடிக்கேஷன்ஸ்லாம் ஒரு 1/2 hour பிஃபோர் அல்லது ஆஃப்டர் நம்ம எடுத்துக்கிற வேண்டாம். அதாவது அல்சர் கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கு ஒரு 4 to 6 weeks எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம சடனாக மெடிசினை ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். அதாவது ஸ்டொமக் அல்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன மெடிசின் எடுத்துக்கிறனோ அப்படின்னு நாம் அன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ.